இப்ப சொன்னீங்கல்ல உடை, பாலியல் கொடுமைகள், இதையெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய கொடுமைகள் பெண்களுக்கு தொடர்ந்து இழைக்கப்பட்டு இருக்கு. இன்றைக்கு திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகல, சொர்க்க தங்கத்திலும் ரொக்க பணத்திலும் தான் நிச்சயிக்கப்படுகிறது. இன்றைக்கும் வரதட்சணை கொடுக்க முடியாமல் எத்தனையோ பெண்கள் திருமணமாகாமல் இருக்கிறார். பெண்களுடைய திருமண வயதை நம்ம 18, 19 உறுதிப்படுத்தது சட்டம். ஆனால் 30 வயதாகியும் முதிர்கண்ணிகளாக இந்த சமுதாயத்தில் இன்னும் திருமணமாகாமல் எத்தனையோ திருமண சந்தையில் விலை பேசப்படுகிற நிலைமையில் தான் பெண்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த திருமணம் மட்டும் இல்ல, நீங்க இன்னும் கூடுதலா பார்க்கும் பொழுது பெண், ஒரு கணவனை இழந்த பெண், அவள் இந்த சமூகத்தில் எப்படி பார்க்கப்படுகிறார்கள்? ஒருத்தருக்கு முன்னாடி வந்தா ஏத்த விதவை பெண்ணு வரக்கூடாதுங்கிறான் இந்த சமுதாயத்துல. இன்னும் அப்படி பாக்குற பழக்கம் தான் இருக்கு. அப்படி வந்த போற காரியம் விளங்காதுங்கிறான். அந்த பார்வை ஊனமான பார்வை இல்லையா? அப்ப அந்த சமூகத்தில் அது குறித்து விவாதிக்க வேண்டாமா? நான் கேட்கிறேன். மனைவி இழந்த கணவன் வந்தா அப்படி போற காரியம் விளங்காது சொல்றாதா இந்த சமூகம்? அப்ப பெண்கள் மீதான ஒடுக்குதல் காலங்காலமாக தொடர்ந்து நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கு.